தெருவெங்கும் மதுக்கடைகளை திறந்துவிட்டு பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்களை எல்லாம் போதைப் பொருட்களை விற்க அனுமதித்துவிட்டு பிறகு நல்லது செய்வோம் மக்களுக்கு என்று பேசுவது எந்த வழியில் நியாயம்? ஒரு கொலையோ கொள்ளையோ வன்புணர்வு, பாலியல் வன்புணர்வு கொலைகளோ எது நடந்தாலும் அதை செய்வதன் 90 விழுக்காட்டு பேர் நிறைந்த போதையில் இருக்கிறான் என்பது யதார்த்த உண்மை. நீதிமன்ற வாசலில் கொலை, மருத்துவமனைக்குள் கொலை, பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலில் இந்த நாடு மக்களும் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு 1000 ரூபாய் கொடுத்தால்தான் வறுமை நிலை போக்கும். 1000 ரூபாய் என்றால் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருகிறது. என் அம்மாவிற்கு 30 ரூபாய் கூட ஒரு நாளுக்கு ஈட்டிக்கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் வைத்தது யார் என்ற கேள்வியை யாரும் நாம் எழுப்புவதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.